நமஸ்காரம் சுவாமி. முடியாது. வைணவம் சுவாமி, வைணவம் இப்போ சைவத்தை உயர்த்தி பிடிக்கிறவங்க அரசியல்வாதி வைணவம் வந்து தமிழோட சேர்க்க மாட்டேன்றாங்க. வைணவம்னா தமிழுக்கு ஏதோ அந்நிய இது மாதிரியே பேசுகிறாங்க. தமிழ் ஆழ்வார்களெல்லாம் தமிழில் தான் பாசுரம் பாடினார்கள். எந்த கோவிலாக இருந்தாலும் அதில் வழிபாடு ஆழ்வார்கள் பாசுரங்கள் இல்லாமல் கிடையவே கிடையாது. நாயன்மார்களும் பாடல்களை எல்லாம் பாடியிருந்தாலும் கூட அந்த பாடல்களெல்லாம் பூஜையினுடைய அங்கமாக அவை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் வைணவ சமயத்தில் கோவிலில் நடக்கிற ஒரு திருவிழாவும் ஆழ்வார் பாடின தமிழ் பாசுரங்களை அடிப்படையாக கொண்டு தான் திருவிழாக்களே நடைபெறுகின்றன. வைகுண்ட ஏகாதசின்னு 20 நாள் உற்சவம் பண்ணுறான். அது என்ன 20 நாள் உற்சவம் கோவிலில் திருவிழான்னு வந்து பார்த்தீர்களானால் திருவாய்மொழி திருவிழா, திருமொழி திருவிழான்னு தான் பேர் இது வைகுண்ட ஏகாதசி உற்சவத்திற்கு. அதை தவிர தமிழ் இலக்கியங்கள் பழைய நாளில் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால் அதில் வைணவத்தை தான் தமிழ் இலக்கியங்களில் அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். திருக்குறளை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால் அதில் அடியளந்தான் என்றும் தாமரை கண்ணான் என்றும் திருமாலை தவிர அவர் வேறு எந்த தெய்வத்தையுமே திருக்குறளில் சொல்லவே இல்லை. திருக்குறளில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் அடியளந்தான் என்று ஒரு அதாவது மடியிலா மன்னன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு என்று சோம்பல் இல்லாத அரசன் திருமால் தன்னுடைய திருவடியை வைத்து அளந்த அனைத்து பகுதியையும் சோம்பல் இல்லாத அரசன் கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொன்னார். அரசனுக்கு சோம்பல் இல்லைன்னா பூமி பூரா தன் கையில் கொள்ளலான்ற பொழுது பூமி பூரான பொதுவாக சொல்லிட்டு போகல, அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்குன்னு திருமாலைத்தான் சொன்னார்கள். அதே போல் இன்பம் என்று சொன்னால் அது எதுன்னா தாமரை கண்ணான் உலகுன்னு சொன்னார். தாமரை கண்ணான்னால் திருமால் அவனுடைய உலகு. அதே மாதிரி ஔவையாருடைய ஆத்திசூடின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்னமோ ஆத்திசூடின்னு யார் வைத்தார் தெரில. அந்த ஆத்திசூடியில் எந்த தெய்வத்தை பற்றியும் குறிப்பே கிடையாது. அது ஏதோ ஒரு பொது நீதி நீரின் நூல். அது அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விரக்கேல் அப்படின்னு பொதுவாக சொல்கிற விஷயம். அதில் ஔவையார் திருமாலுக்கு அடிமை செய்ன்னு சொல்லியிருக்கு. திருமாலுக்கு அடிமை செய் அப்படின்றது ஆத்திச்சூடியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். இறைவனுக்கு தொண்டு செய்வதை பற்றி சொல்லுகிற பொழுது இறைவனாக அவள் சொன்னது திருமாலைத்தான். அதனால் இந்த மாதிரி நீங்கள் எது சிலப்பதிகாரத்தில் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா வீங்கு நீர் அருவி வேங்கடம் என்று செங்கண்ணடியோ நின்ற வண்ணம் என்று சிலப்பதிகாரத்தில் திருவேங்கடமலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் திருமால் என்று அவனை பற்றி மிக அழகாக போற்றி பேசுகிறார்கள். நாராயணா என்னாத நாவென்ன நாவே இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதனால் தமிழ் இலக்கியங்களிலே வைணவம் மிக மிக உயர்வான நிலையிலே கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் சொல்ல போனால் தமிழ் இலக்கியங்களிலே வைணவத்திற்கு கொடுத்த அளவு மற்ற மதங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று கூட நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு உயர்வாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தொன்மையான தமிழ் இலக்கியங்களிலேயும் வைணவத்திற்குரிய சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வைணவத்திலேயும் கூட தமிழுக்கு உயரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோவில்களெல்லாம் தமிழ் தான், முழுக்க முழுக்க தமிழ் தான். வைணவர்களுக்கு முக்கியமான நூல் எதுன்னு கேட்டால் ஆழ்வார்களுடைய செய்த 4000 திவ்ய பிரபந்தம் அதுதான்.